அனைவருக்கும் வணக்கம். இது என்ன ஆடு மாடு வியாபாரம் பேசுறதுன்னு நினைச்சியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஆடு மாடு வியாபாரம் பேசுறது அவ்வளவு கேவலமான விஷயம் இல்லைங்க. நெறைய பேர் அந்த வியாபாரத்த அந்த மாரி தவறாவும், கேவலமாவும் பேசவே அந்த வார்த்தை வந்தது. அதாவது இப்ப நம்ம வேற எதனா ஒரு விஷயம் வியாபாரம் பேசுறோம்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய விலை என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இதுதான் சொல்லி அந்த விலைய முடிவு பண்ணிடுவோம். 5000மோ, 10,000மோ எவ்வளோன்னு சொல்லி வாயால பேசி முடிச்சுட்டு, இதுதான் ஃபைனல்னு முடிச்ச அப்புறம் நாம காச எடுத்து குடுத்து, அந்த பொருள வாங்குறதோ, அந்த வியாபாரத்த முடிக்கிறதோ நாம செய்வோம். அதே இந்த ஆடு, மாடு வியாபாரத்துல மட்டும் இந்த வியாபாரிகள் என்ன பண்றாங்கன்னா, எடுத்த உடனே ஒரு ரூ. 1000 குடு, 500 இல்ல 100 ஏதாவது ஒரு அமௌண்ட் கையில வாங்கிப்பாங்க. வாங்கி ஏன்னா வியாபாரம் பேசணுமா கேட்டா. வியாபாரம் பேசுறதுக்காக அத வாங்கி மாடு விக்க போறவர்கிட்ட குடுத்துட்டு, அத வச்சு இவங்க மாடு பேசுவாங்க. அவரு சொல்ற விலையும், இவங்க கேட்கிற விலையும் எங்கேயோ இருக்கும். ஆனா ஒரு டிஃபரண்ட்ல முடிஞ்சோனே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரூ. 1000 குடுக்குறாங்க பார்த்தீங்களா கையில, வியாபாரம் பேசுறதுக்குன்னு சொல்லி குடுப்பாங்க. அது முடிஞ்சிராதாம் வியாபாரம் அதோட. அது சும்மா குடுத்துட்டு தான் பேசணும்னு ஒரு முறை மாரி அத உண்டு பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க இத குடுத்துட்டு பேசும்போது என்ன ஆகும், ஒரு லாஸ்ட்டா ஒரு வியாபாரம் முடிஞ்ச உடனே ஒரு 2 பேருக்கும் ஒரு ரூ. 5000 இழுபறியா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மீதி அமௌண்ட்ட வாங்கி குடுத்துட்டு, அந்த ரூ. 5000 இவங்க குடுக்க மாட்டாங்க. அவ்வளதான் போப்பா, போதும்பா, முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னுவாங்க. இத நெறைய பேர் வியாபாரிகள் இந்த மாரி தான் பண்றாங்க. காச முன்னாடியே குடுத்துட்டா வியாபாரம் முடிஞ்சிடுச்சுன்ற மாரி பேசுறாங்களே தவிர, கரெக்ட்டான ஒரு வியாபாரத்த பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பைசா எடுத்து குடுக்கணுன்ற எண்ணம் கிடையாது. முதல்ல ஒரு அமௌண்ட் ஒரு ரூ. 100 குடுக்க வேண்டியது சாங்கியத்துக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட்ட குடுத்துட்டு கொஞ்சம் அமௌண்ட்ட நிறுத்த வேண்டியது. அந்த கொஞ்சம் அமௌண்ட்ல நல்லா இழுத்து பேசி யாருக்கு பேச்சு திறமை இருக்கோ அவங்களுக்கு லாபம்ன்ற மாரி போயிடுது. இந்த மாரி ஒவ்வொரு மாட்டு மேலயும் ஒரு 2000, 3000, 5000 சொல்லி நல்லா பேச தெரிஞ்ச மாடு வாங்குறவங்களா இருந்தா கூட சரி, எல்லாருமே நெறைய பேர் ஏமாறுறாங்க. ஒரு நியாயம் இல்லாத செயல்ங்க இந்த மனிதர்கள் செய்யறது. அந்த மனித வார்த்தைன்றது மதிப்பும் இல்ல. அவங்க கிட்ட அது மனித வார்த்தைன்ற ஒரு சுத்தமும் இல்லைங்க மனித வார்த்தைக்கு. ஏதோ ஒண்ணு அந்த பணத்துக்காண்டி தான். எப்படி வேணாலும் பேசலாம். யாருக்கு 2000, 3000 லாபம் கிடைக்குதோ அப்படின்ற மாரி தான் 2 தரப்புமே பேசுறாங்களே தவிர, காசு பாக்கெட்ல இருக்கட்டும். காச எடுக்க தேவையில்ல. இதுதான் வேலை. இந்த மாடு இவ்வளவுதான் வேலைன்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு தெளிவா, அதுக்கப்புறம் கரெக்ட்டான அந்த பேசின காச எடுத்து குடுக்குற நபரும் இல்ல. அதே மாரி அந்த காச கரெக்ட்டா வாங்குற நபரும் இல்ல. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குடுங்க. இந்த மாடு இவ்வளோ போவாதுன்ற நபரும் இருக்காங்களே தவிர, வார்த்தை சுத்தம்ன்றது இந்த மாடு வியாபாரிகள் கிட்ட பொதுவாவே நெறைய பேர்கிட்ட இல்லைங்க. ஒரு 500, 1000, 5000 எப்படி குறைக்கலாம், எப்படி ஏமாத்தலாம்ன்றத மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர, மாடு வாங்குறவங்களும் சரி, விக்கிறவங்களும் சரி, வார்த்தை நியாயம்ன்றது இல்லைங்க. அதனால தாங்க இது என்ன ஆடு மாடு வியாபாரமான்ற அளவு ஆயிப்போச்சு கேவலமா. எனவே அனைவரும் இத கொஞ்சம் தவறாம இது பண்ணுங்க. வார்த்தையால வியாபாரத்த பேசிட்டு, அதன் பிறகு பைசா எடுத்து குடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.